எங்க வீடியோ பாக்குற ஒருத்தர் தந்தை பத்தி திருக்குறள் சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. திருவள்ளுவர் நேரடியாக தந்தை பத்தி 2 திருக்குறள்ல சொல்றாருங்க. அதாவது தந்தையோட மிக முக்கியமான கடமை என்னன்னா, தாம் பிள்ளைகளை கற்றவர்களாகவும் அறிவுடையோர் உள்ள அவையில முன்னோடியாகவும் வர வைக்கிறது தாங்க. தாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட அறிவுல சிறந்தவங்களா உருவாக்குறது தான் தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த திருக்குறள் என்னன்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அடுத்த திருக்குறள்ல நல்ல அறிவுல சிறந்த பிள்ளைகளை, ஒழுக்கமான நல்ல குணமுள்ள பிள்ளைகளை தந்தை உருவாக்கினாலும் அவன் நல்லபடியா வாழ்ந்து காட்டி இவனை பெற்றெடுப்பதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழும்படி வாழ்ந்து காட்டணும்னும் பெற்ற தந்தைக்கு பிள்ளை பெருமை தேடி தரணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இந்த 2 திருக்குறளையும் தந்தை மகற்காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி என்று திருவள்ளுவர் வித்தியாசமான சொற்களை பயன்படுத்தி இருப்பாருங்க. அதாவது தந்தை மகனுக்கு செய்வது நன்றியாக சொல்லி அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னும், அந்த நன்றி கடனை பிள்ளைகள் மறக்க கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதே மாதிரி பிள்ளைகள் நல்லபடியா வாழ்ந்து காட்டி தன்னை பெற்றவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி தர்றதுதான் தனக்காக பாடுபட்ட தந்தைக்கு செய்யற மிகப்பெரிய உதவின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. திருக்குறளோடு வாழ்வோம், நல்ல சமுதாயம் உருவாக்குவோம். நன்றி.